கடவுள் மேல சத்தியமா உங்க பணத்தை நான் திருப்பி கொடுத்துட்றேன். ரொம்ப லேட் ஆயிடுச்சுடா, உன்னை போட்டு தள்ளிட வேண்டியதான். என்ன கொண்டுடாதீங்க. யார் இப்போ போன் அடிக்கா? ஹலோ, வணக்கம், டேவிட் புள்ள தானே? ஆமா, நீங்க யாரு? நான் கோடீஸ்வரன் நிகழ்ச்சியிலிருந்து சூர்யா பேசுகிறேன். என் கூட உங்கள் ஃப்ரெண்டு தாமஸ் புள்ள இருக்காரு. டக்குன்னு பேசிட்டு வைடா. இது நான் ஃபோன் பேசுறதுக்கான நல்ல நேரம் கிடையாது. ஆனால் உங்கள் ஃப்ரெண்டு தாமஸ் புள்ளைக்கு இது ரொம்ப நல்ல நேரம். ஏன்னா அவர் 1 கோடி ரூபாய்க்கான கேள்விக்கு பதில் சொல்ல போகிறாரு. டேவிட், இந்த கேள்விக்கு மட்டும் பதில் சொன்னீங்கன்னா எனக்கு கிடைக்கிறது உனக்கு பாதி பணம் தரேன்டா. யார்டா பேசிட்டு இருக்க? அவங்க அம்மாட்டையா? கோடீஸ்வரன் நிகழ்ச்சியில இருந்து சூர்யா சார் பேசுறாப்ல. யாரை பார்த்து பார்க்குற? சாணி முஞ்சா? யாரா பேசுறது? நீங்க எப்படி இருக்கீங்க? நான் சூர்யா பேசுறேன். உண்மையிலே சூர்யா தான். உண்மையாவோ? நான் நல்லா இருக்கேன் சூர்யா சார். நீங்க எப்படி இருக்கீங்க? அதோட உங்க ஷோல எனக்கு ரொம்ப பிடிக்கும். தேங்க்யூ சார், தேங்க்யூ. ரொம்ப சந்தோஷம். நான் சொல்றதை கவனிங்க. இப்போ நான் ஒரு முக்கியமான கேள்வியை கேட்க வேண்டியது இருக்கு. தயவு செஞ்சு டேவிட் பிள்ளைட்ட ஃபோன் கொடுங்க. அதை உடனே கொடுக்குறேன். அவர் ஓட்டு தான் பேசணுமா? ஒழுங்காக பேசு, கவனமாக பேசு. டேவிட் புள்ள, நீங்கள் அங்கே இருக்கீங்களா? இப்போ வரைக்கும் இருக்க. ஓகே, உங்களுக்கான கேள்வி என்னன்னா, இந்த கேள்வி இந்தியாவோட தேசிய கீதத்தை எழுதினவர் யாரு? ஆப்ஷன் ஏ மகாகவி பாரதியார், பி பாரதிதாசன், சி ரவீந்திரநாத் தாகூர், அப்புறம் டி வாவு சிதம்பரம் பிள்ளை. வாவு சிதம்பரம் பிள்ளையை உடனே லாக் பண்ணேன். லூஸ் மாதிரி பேசாதடா. கப்பல் ஓட்டிய தமிழன் வாவு சிதம்பரம் பிள்ளை. அவர் எங்க தேசிய கீதத்தை எழுதினாரு? தெரியாதுன்னு நினைக்காத சாணி முஞ்சா. அவ்வளோ பெரிய கப்பலை ஓட்டினவருக்கு ஒரு மியூசிக் பெட்டியை வாசிக்க தெரியாதா? போடாங்க. ரவீந்திரநாத் தாகூர் தானே தேசிய கீதத்தை எழுதியிருக்கணும். ஏன்னா தேசிய கீதம் ஹிந்தியில் இருக்கும். ஜன மானகதி கேட்டதில்ல. பாரதிதாசனுக்கு ஹிந்தி தெரியுமா தெரியாதுன்னு கூட எனக்கு தெரியல. லூசு பிள்ளை புட்டா. கொஞ்சம் உடனே பதில் சொல்லி ஆகணும். இவன் வேற என்னை குழப்பி விட்டானே. சரி, ஆனால் நீ தப்பாக மட்டும் சொல்லியிருந்தா கண்டிப்பாக நான் உன்னை கொண்டுடுவேன், மறந்துடாத. சரி, ரவீந்திரநாத் தாகூரை லாக் பண்ணி சொல்லிடு. சூர்யா சார், ரவீந்திரநாத் தாகூர், அதை லாக் பண்ணிக்கோங்க. ஓகே, லாக் பண்ணிடலாம். தாமஸ் புள்ள, நீங்கள் இப்போ எவ்வளோ பதட்டப்படுறீங்கன்னு என்னால் புரிஞ்சிக்க முடியுது. கடைசியில் உங்கள் ஃப்ரெண்டு இப்போ சொன்ன பதிலாக நம்ம லாக் பண்ணிட்டோம். இந்த கரெக்ட் ஆன்சர் இஸ் ரவீந்திரநாத் தாகூர். கங்க்ராச்சுலேஷன்ஸ், நீங்கள் 1 கோடி ரூபாய் ஜெயிச்சிருக்கீங்க. கேள்விக்கு பதில் என்ன கண்டுபிடிச்சாங்களா இல்லையா? வாவு சிதம்பரம் பிள்ளையா? நான் அப்போதே நினச்சேன் ரவீந்திரநாத் தாகூர்னு சொல்லி ஏமாற்றிட்டான். சரி, இவன் போய் சொல்கிறேன்டா. கண்டிப்பாக ரவீந்திரநாத் தாகூர் தான். திருப்பி ஃபோன் அடித்து கேட்டுப்பாரு. படா முட்டா பையில உன்னால ரவீந்திரநாத் தாகூர் யாராமன்? முட்டாள் முட்டாள், செத்தடா. ஆத்தி தலைக்கு தலைப்பாயோட போச்சு பயிலே தானா?